கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்ன சொல்ற? அபியா அபியை கடத்திட்டாங்களா? இது எப்படி பாசிபிள்? ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கான்? எனக்கு தெளிவா சொல்லு. ஆமாக்கா, அபி நேத்து நலங்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு போயிருக்கா. ஒரு வழியில அவளை யாரோ கடத்திட்டாங்க. இப்போ அவளை வச்சுதான் என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. நைட்டு வீட்டுக்கு போகும்போதா? ஏய் உனக்கு நல்லா தெரியுமா அவளை கடத்திட்டாங்களா? எதை வச்சு நீ இப்படி சொல்ற? இருங்க அக்கா, நீங்களே பாருங்க, அப்ப உங்களுக்கே தெரியும். இல்லைங்க அக்கா, இது பாருங்க, இது பார்த்தா உங்களுக்கே புரியும். கொடு. ஏய் வாட் இஸ் திஸ்? இவ்வளவு எதுக்கு அவ கடத்தணும்? ஆமா இப்போ அவன் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கான்? அத்தை, என் தங்கச்சி அபி உயிரோட இருக்கணும்னா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா அத்தை? அதுவும் மனவரைக்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணுமா? ஓ காட், என்ன பண்ண கடத்தை இவன் காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ குருஜி சொன்ன மாதிரி யார் இந்த கல்யாணத்தை நிறுத்தம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க? சே, இந்த பொண்ணு கடத்திருக்காங்கன்னா இதுக்கு காரணம் தானே. அப்பவே சிவா சொன்னாரு, ஒரு வயசு பொண்ணு ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு போகணும் சொல்றீங்க, உனக்கெல்லாம் அறிவில்லையானாரு. காட், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டே வேதா. ஒரு நாளைக்கு அந்த சின்ன பொண்ணு இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இல்லை, கண்டிப்பா இது எதையும் நடக்க விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும், ஆபியையும் காப்பாற்றுவேன், கண்டிப்பாக காப்பாற்றுவேன். என்னால் தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை, அவளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் கண்டிப்பாக இந்த வேதா காப்பாற்றுவான். சகானா, இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதான், இது எனக்கு மட்டும் தெரிஞ்சதாகவே இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்று, அவன் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. இங்கே பார், எதை நினச்சி கவலைப்படாத, உனக்கும் இனி எனக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லை, உன் தங்கச்சி ஆபி அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உன் முன்னாடி வந்து நிற்பா. இங்கே பார், ஃபீல் பண்ணாத, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும். இல்லைனா என் ஊமையால் அவள் அவ்வளோதான். அவள் பையன் கல்யாணம் நடக்கலன்னா அவள் உயிரை விட்டுருவான். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அவர் என் கழுத்துல தாலி கட்டினார்னா அவன் என் தங்கச்சி ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவதான் ரொம்ப ஆசைப்பட்டான். இந்த கல்யாணம் நடக்கும்போது அவ இல்லைன்னா எப்படி அத்தை? ஜோட் வரி சகனா, உன் கழுத்தில் தான் ஏறுது, உன் தங்கச்சி பக்கத்தில் நின்று பார்ப்பான். இங்கே பாரு, எதை நினச்சி கவலைப்படாதான், நான் இருக்கேன். அபிக்கு எதுவும் ஆகாது. அபிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவளை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. உன் கல்யாணத்தை உன் தங்கச்சி அபி உன் பக்கத்துல நிற்பான். உன் கழுத்துல தாலி ஏறத அவள் கண் கொள்ளையில பார்ப்பான். போதுமா? வேதாவை நம்ப, வேதா வாக்கு கொடுக்க மாட்டான். அப்படி வாக்கு கொடுத்துட்டான் அது என்னைக்கும் மாறாது. புரியுதா? அபி உன் கல்யாணத்தை உன் தங்கச்சி அபி பக்கத்துல நின்று பார்ப்பான். இங்க பாரு, அவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானோ அதை தொடர்ந்து சொல்லி செஞ்சுட்டே இரு, நான் பாத்துக்கிறேன். சரியா? அண்ணா, மம்மி இங்கதான் இருக்காங்க. இதை பார்க்காம நம்ம உள்ள வந்துட்டோமே. என்ன ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க? அது வந்து மம்மி மம்மி அது வந்து அண்ணாதான். அண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி சகானா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாலும் அதான் மம்மி நானும் கூட வந்தேன். என்ன பார்த்துக்கிட்டோம், அபியதான் தேடி வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமேடா. இல்லைண்ணா, மம்மிக்கு ஏற்கனவே அபி மேல கோவம். இப்ப நம்ம அபியதான் தேடி வந்தோன்னு சொன்னோம், மம்மி கண்டிப்பா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ப்ளீஸ்ண்ணா, சாரிண்ணா, எனக்கு சமாளிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இதையும் மெயின்டைன் பண்ண ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாம்மா, அது வந்து இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு வார்த்தை பேசிட்டு போனாலும் வந்தோமா. ஓ, சகனா கிட்ட என்ன பேசுமோ பேசு. இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல முகூர்த்த நேரம். போ, உன் மனசுல இருக்கிறது எல்லாமே அவகிட்ட பேசு. போ. வெற்றி, நீ கூட வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. மம்மி இப்பவே வரணுமா? ஆமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். உன்கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். நீ இப்பவே வந்தே ஆகணும். வா, இனி என்ன சகனாவும் பேசட்டும். சீக்கிரம் வா வெற்றி. இது ரொம்ப நேரம் தள்ளி போடக்கூடாது, உடனே பேசி முடிச்சு ஆகணும். வா வெற்றி. ஓகே மம்மி, வரேன் மம்மி. மம்மி வேற என்ன கூப்பிட்றாங்க, நான் இப்போ மம்மி கூட போயிடுவேன். நீங்க எப்படியாவது சகனா கிட்ட அபி எங்க இருக்கான்னு கேட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. கவலைப்படாத, அது கேட்டு தான் வந்திருக்கோம். கண்டிப்பா கேட்டுட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? சரிங்கண்ணா. சகனா, நான் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கோ. இனி என்கிட்ட எதுவும் சொல்லாத. ஓகே, நான் இருக்கேன், எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அபிக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இரு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இப்ப உங்களை மட்டும் நான் நம்பிட்டு இருக்கேன். எனக்கு அபியும் வேணும்,
இவரும் வேணாத்த. உன் தவிப்பு எனக்கு புரியுது, கவலைப்படாத. உன் தங்கச்சி உனக்கு கிடைப்பான், உன் இனியனும் உனக்கு கிடைப்பான். இதுக்கு நான் பொறுப்பு, சரியா? நீ இனியன்கிட்ட பேசு, வேற எதை பற்றியும் சொல்லிடாத. தைரியமாயிரு, நான் போகிறேன், சரியா? சரிங்க அத்தை. வெற்றி, போகலாம். ஓகே மம்மி. அண்ணா கேட்டுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். தைரியமா போடும், நான் கேட்டுட்டு உடனே சொல்றேன். துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே, ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு காசே. சரி, ஏதாவது பேசணும்னு பார்த்தா அமைதியா வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன மேடம் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. நைட் சரியா தூங்கலையாடி? ஏய் என்ன ஒன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். சஹானா என்னம்மா, ஏதாவது உடம்பு முடியலையாடி? சஹானா இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி, நீங்க போங்க. போங்கம்மா. ஏய் வேதம்மா பேசிட்டு போன்னு சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு போக சொல்றான்? இன்னும் முகத்துல நேரத்துக்கு டைம் இருக்கு, அதற்கு கொஞ்சம் பேசலாமா வந்தோம், அதுக்குள்ள போங்க போங்கன்னு வேறட்டா. ஏய் என்னடி என்னாச்சு? சஹானா இல்லைங்க, அது அது கொஞ்சம் படப்படன்னு இருக்கா. அதான். அது சரி, உங்களுக்கு படப்படம் இருக்கிறது என்ன புதுசாவா? அது எப்பவும் இருக்கிறது தானே. ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் தாண்டி வந்தோம். நானும் வெற்றியும் வந்து அதுக்குறோம். வேதமா இருந்ததுனாலும் எங்களால பேச முடியல. அம்மா, அபி எங்கம்மா? அபி உங்க கூட இருந்தாலும் அபி மண்டபத்துக்கு வந்துட்டாலாம்? அபியா? அபி இங்க வரலங்க. என்னம்மா சொல்றோம்? அபி இங்க வரலையா? அபி இன்னும் மண்டபத்துக்கு வரலனா அப்ப வீட்டுல இருக்கலாம். அவ இவ்வளவு நேரம் வீட்டுல இருக்க மாட்டானேம்மா. இங்க இருப்பான்னு நினைச்சுதான் வந்தோம். அபியை காணும் தான் நானும் வீட்டுல தேடிட்டு இருக்கோம். உனக்கு ஏதாவது அபி ஏதாவது ஃபோன் பண்ணலாம்? இல்லைங்க, சஹானா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? அது அது வந்து இல்ல, அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி சரி, நீ இப்ப ரொம்ப பதட்டமா இருக்க. நான் போறேன், நம்ம கல்யாணம் முடியும், அப்புறம் பொறுமையா பேசலாம், சரியா? சரி நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் போறேன். எங்க ஒரு நிமிஷம். சொல்லு என்னம்மா? ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஏய் எனக்கு கொஞ்ச நேரத்துல எனக்கு பொட்டாட்டியாக போறடி. அப்புறம் என்ன, நீ என்ன வேணாலும் கேளு, நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். தப்பாவே கேட்டாலும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். கேளுடி. இல்லைங்க, அது அது வந்து ஒரு வேலை நம்ம கல்யாணம் நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அபி எங்க? அபி எங்க சகானா? இல்லைங்க, நான் வேற கேள்வி கேட்டேன். ஒருவேளை நீ கேட்ட கேள்விக்கும் அபி இங்க இல்லாததுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அபி எங்க? அது அது வந்து ஏய் அபி எங்க? அது அது வந்து அபி அபி அபிக்கு என்ன? அபிக்கு என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. அபி எங்கடி? நீ இப்ப கேட்கறதுக்கும் அபி இங்க இல்லாததுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அதனாலதான் நீ இவ்வளவு நல்லா இருக்க. அபி இவ்வளவு நேரத்துக்கு இங்க ஆளே இல்ல, அப்ப என்னமோ இருக்கு. அபி எங்கன்னு கேக்குறானா? ஏய் அதனால என்ன ஆச்சு? உனக்கு கேட்கறல என்னன்னு சொல்லுடி. அபி ஆபத்துல இருக்காங்க. அபி ஆபத்துல இருந்து காப்பாத்தறனா நம்ம கல்யாணம் நிக்கணுமாங்க. நீங்களும் நானும் சேரக்கூடாதாமா. என்னமா சொல்ற? யாரும் சொல்லாதீங்க, நம்ம அபியை கடத்திட்டாங்க. அவளை கடத்தி அவளை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதாமா. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆக கூடாதாமா. இந்த கல்யாணம் நின்னாதான் அபியை உயிரோட ஒப்படைப்பானாமா. என்னடி இவ்வளவு நடந்திருக்க? என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்க? நீ இதை அப்பவே என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அதுக்கிட்டே சொல்லக்கூடாது, அதுல பெயின் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. உங்ககிட்ட சொன்னா அபி ஏதாவது பண்ணிடுவாங்களாமா. என்னால உங்க முகத்தை பார்த்துட்டு எதையும் மறைக்க முடியல, அதனால சொல்லிட்டேன். உங்ககிட்ட மட்டும் இல்ல, வேதத்தைக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேதத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு பயமா இருக்குங்க. சரி பயப்படாத, வேதாமா சொல்லிட்டாங்களா, அதனால வெற்றி கூட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். சரிம்மா தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரி யார்கிட்டையும் காமிச்சிக்காத. எப்போ போல நார்மலா இரு, சரியா? அவன் என்ன சொன்னானோ அது நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு அபி வேணும். அபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபிக்கு நானா உயிர். அப்படி இருக்கிறவங்க நான் அவளை காப்பாற்றணும்ல, அதுக்காக தான். அழாதடி, எனக்கு புரியுது, நீ எடுத்த முடிவு தான் சரி. இங்க பாரு, கவலைப்படாத. வேதாமா சொன்ன மாதிரி அபியும் வருவான், நம்ம கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். அப்படிலாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன்.
எப்பவுமே நீ தான் என் பொண்டாட்டி. தைரியமா இரு. அபியோட வர சரியா? நிம்மதியா இரு. ஏய், நான் பாத்துக்கிறேன்டி. நீ எப்பவுமே அழக்கூடாது. உன்னை கண் கலங்காம காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே கண் கலங்காதடி. சரியா? நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சரி, நான் போறேன். நீ யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிக்காத. சொன்னது புரியுதா? யார்கிட்டயும் சொல்லிக்காத. என்கிட்ட சொன்ன மாதிரி இங்க யார்கிட்டயும் காமிச்சிக்காத. சரிங்க. ஏய், தைரியமா இருடி. நீயும் சரி, அபியும் சரி. உண்மையால் வேதா விட்டு பொண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். சரியா? தைரியமா இருமா. நான் போயிட்டு வரேன். நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். யார் என்ன செஞ்சாலும் சரி, நான் உங்களுக்கு தாலி கட்டுவேன். நீ தானே என் பொண்டாட்டி. உனக்கென பிறந்தேனே, உயிரின உணர்வேன கலந்தேனே, இதயத்தை இழந்தேனே, இமைகளில் கனவுகள் சுமந்தேனே. ஓடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி, மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாக்கு குதிரையில் ஹலோ, என்ன இதுக்கு இப்போ ஓயாம ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, நான் ஃபோன் பண்ற வரைக்கும் நீ பண்ணக்கூடாதுன்னு. இதுக்கு இப்போ அடிச்சுட்டே இருக்கா? மேடம், நீங்க ஃபோன் பண்ணுவீங்க தான் நானும் வெயிட் பண்ணேன். ஆனா நீங்க பண்ற மாதிரி தெரியலையே. நேற்று நைட் இவளை கடத்திட்டு வந்தேன். அப்போ பேசுறதோட சரி. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட பேசுவேன். சரி, நீங்களா பண்ணுவீங்க பொறுத்து பார்த்துட்டு தான் இப்ப நானும் உங்களுக்கு பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த கல்யாண பொண்ணுகிட்ட என்ன நீங்க சொல்லி கொடுத்தீங்களோ அதை அப்படியே நான் பேசிட்டேன் மேடம். அந்த பொண்ணை நான் நல்லாவே மிரட்டி வச்சிருக்கேன். இங்க பாருங்க மேடம், அவங்க நான் சொன்னதை கண்டிப்பா செஞ்சிருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா பண்ணவே இல்லை. அடுத்து நான் என்னதான் பண்றது? சரி சரி, நான் ஃபோன் பண்ணாத ரீசன் எனக்கு இங்க என்னை சுத்தி ஆளுங்க இருந்துட்டே இருக்காங்க. அதான் என்னால கால் பண்ண முடியல. ஓகே, நான் சொல்லி கொடுத்த மாதிரி அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியோ? அவகிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வந்தது? கரெக்டா பண்ணிடுவாளா இல்ல நம்மள ஏமாத்துற மாதிரி பேசுறாளா? ஏமாத்துறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம். அந்த பொண்ணு நான் மிரட்டின நல்லாவே பயந்து போயிருக்கான். அவகிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலனா உன் தங்கச்சியும் இங்கேயே கழுத்தாத்து போட்டுருவேன்னு தெளிவா சொல்லியிருக்கேன் மேடம். வெரி குட். இதான் நான் எதிர்பார்த்தேன். நீ மிரட்டலாம் அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அவ இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தலாம். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறனோ அதை செஞ்சிரு. சரியா? இவன் நிறுத்துவான்ற நம்பிக்கையில இருக்கேன். அவ அந்த கல்யாணத்தை நிறுத்தினதும் அதுக்கப்புறம் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீ ஃபாலோ பண்ணு. ஓகேவா? அதெல்லாம் கண்டிப்பா நம்ம என்ன சொன்னோமோ அதை கண்டிப்பா செஞ்சுருவாங்க. அது அவங்க குரலையே தெரியுது. நான் சொல்லல, அவங்க நல்லாவே பயந்து போயிருக்காங்க. அதனால கண்டிப்பா நான் என்ன சொன்னனோ அதை கண்டிப்பா செஞ்சிருவாங்க மேடம். அதை அவங்க செஞ்சிருவாங்க. நீங்க இன்னும் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கூட போடல. கொஞ்சம் சீக்கிரம் போட்டு விடுங்க. அட்வான்ஸ் இப்போ போடுங்க. காரியத்தை முடிச்சதும் மீதி அமௌண்ட்டை போட்டு விடுங்க. சீக்கிரம் போட்டு விடுங்க மேடம். ஷூ, இதுக்கு பண்ண அழைஞ்சிட்டு இருக்கான். உனக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பா நான் கொடுப்பேன். உனக்கு வந்து சேரும். அதை நினைச்சு நீ கவலைப்படாதா. இப்போ நான் கொடுக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரியா? இந்த கல்யாணம் முடிஞ்சதும் சொத்து மட்டும் எனக்கு தான். அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்க வேண்டியதை விட டபுள் மடங்கு அதிகமா கொடுக்குறேன். என்ன மேடம் விளையாடுறீங்க? முதல்ல அட்வான்ஸ் போடுங்க மேடம். நீங்க அட்வான்ஸ் போட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இல்லைன்னா கண்டிப்பா அடுத்து எதையும் நான் செய்ய மாட்டேன். நீங்க என்ன பேசுனீங்க? இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? கத்துறான். அம்மா, இப்ப கத்தி பேசிட்டு இருக்கா? நீ இப்ப எங்க இருக்கா? அவ எங்க இருக்கா? அந்த பொண்ணு எங்க பக்கத்துல தான் இருக்கு. இப்ப அதுக்கு என்ன மேடம்? இடியட், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நம்ம பேசுறதா அந்த பொண்ணு கேட்டுட்டோம். ஓரியமே கெட்டுடும். நீ அவ பக்கத்துல நின்னுக்கிட்டு பேர பேசிட்டு இருக்கியா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவ மயக்கத்துல தான் இருக்கா. நம்ம பேசுற எதுவும் அவ காதுல விழாது. காலையில டிஃபன் கொடுக்கும்போது அந்த டிஃபன்ல மயக்க மருந்து கலந்து தான் கொடுத்துருக்கேன். இப்போ அவ ஃபுல் மயக்கத்துல இருக்கா. ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க மேடம், இந்த பொண்ணை பத்தின பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க நினைச்ச மாதிரி உங்க காரியமும் முடிஞ்சிடும். ஆனா நீங்க இன்னும் எனக்கு ₹1 கூட போட்டு விடல. ஒரு அமௌண்ட்டை கூட போட்டு விடாம இருக்கீங்க. முதல்ல அதை போடுறதுக்கான வழியை பாருங்க மேடம். நாங்களாம் கிரிமினல்ஸ். எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க. ஓகே ஓகே, உனக்கு என்ன? உன்னோட அட்வான்ஸ் அமௌண்ட் போடணும், அவ்வளவுதானே? இன்னும் 1 hourல உன்னோட அட்வான்ஸ் அமௌண்ட் உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஓகேவா? இங்க பாரு, தேவையில்லாம என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னனோ அதை செய். அதை செய்யறதுக்கு தான் உன்னையே வச்சிருக்கேன். நீ என்ன திருப்பி மிரட்டிட்டு இருக்க? நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சா நான் ஏன் மேடம் உங்களை மிரட்ட போறேன்? பட்டுன்னு போட்டு விடுங்க. கரெக்டா 1 hour தான் டைம் தருவேன். 1 hourல எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகல. அடுத்து நான் எப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது வரும். சரி, போட்டு விடுறேன். அப்புறம் இனி அவ மயக்கத்துல இருக்கான்னு அவ பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காத. நம்ம பிளான அங்க நின்று சொல்லிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று சொல்லு. அது நான் பாத்துக்கிறேன் மேடம். அவ மயக்கத்துல தான் இருக்கான். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஐயோ, அண்ணன் வேற அந்த பாப்பா மயக்கத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் வேற காலையில பாவப்பட்டு அந்த பொண்ணுக்கு அதுல மயக்க மருந்து கலக்க கூடாதுன்னு மாத்திரைய தூக்கி போட்டுட்டேனே. அந்த பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் பயமா இருக்கு. காலையிலே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், நீ நல்லா தூங்கு பாப்பா, அண்ணன் மயக்கத்துல இருக்கதான் நினைச்சு பாருன்னு.
அதுக்கேத்த மாதிரி அந்த பாப்பாவும் நல்லா தான் தூங்குது. அண்ணன் வேற மயக்கத்துல இருக்காருன்னு நினைச்சிட்டு பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, தூங்குறான். என்னது மயக்கத்துல இருக்கேனா? அட பாவீங்களா, டிஃபன்ல மயக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்கீங்களா? ஓ, அதனால்தான் அந்த நல்ல ரவுடி நம்மளை நல்லா தூங்குன்னு சொன்னானோ? நமக்கு மயக்கம் இருந்தா கலக்கல போல இருக்கு. அடியே அபி, எங்கேயோ வந்து மசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, இவன் எதுக்கு இப்ப என்ன இப்படி கடத்திட்டு வந்திருக்கான்? இவனோட மோட்டிவேஷன்னா என்ன? என்ன மோட்டிவேட்காக என்ன கடத்திட்டு வந்தான்? இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் கடத்தல, இவன் கிட்ட யாரோ சொல்லி நம்மளை கடத்திருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அது எதுக்காக? இவனோட மோட்டிவேட் தான் என்ன? என்னமோ பிளான் இருக்கு போல இருக்கு. இதை நம்ம எப்படியாவது தெரிஞ்சாகணுமே. ஆமா, அந்த பொண்ணுன்னு சொல்றாங்களே, அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணடா மிரட்டினீங்க? என்ன வச்சு மிரட்டுற அளவுக்கு வேற எந்த பொண்ணு இருக்கா? யாரு இவனுங்க மிரட்டி இருக்கானுங்க? ஒருவேளை ஆள் மாத்தி என்ன தூக்கிட்டானுங்களோ? ஐயோ, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா இவனுங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இப்படியே மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. என்னமோ பிளான் இருக்கு. இவனுங்களுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. அந்த போன்ல பேசுறது யாருன்னு தெரிஞ்சுட்டா பிளான் என்னன்னு நமக்கு தன்னால தெரிஞ்சிடும். எதுக்காக நம்மளை தூக்குனாங்கன்னு நல்லாவே புரிஞ்சிடும். எல்லாம் புரிஞ்சிடும். சரி, நம்ம யார் காப்பாத்துவோம்? ஐயோ அடியா அபி, மற்ற டைம்லலாம் வாய் கிளின்னு கிளிப்பாலாம். இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழியை பாருடி. அங்க வேற நம்ம அக்கா கல்யாணம். இந்நேரம் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம அக்கா வேற நம்ம இல்லாம தாலி கட்டிக்கவே மாட்டானே. அவ தேடிக்கிட்டு இருப்பான். அக்கா, நீ கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் வந்துருவேன். கல்யாணத்துக்கு கரெக்டா வந்து சேர்ந்துருவேக்கா. இது வரைக்கும் என்ன தேடினாங்களா இல்லையா? என் ஆத்தக்காரி என்ன தேடினாலா இல்லையா? அது எப்படி தேடுவா? அவ ஃபங்க்ஷன் மோட்ல இருப்பா. எனக்கு ஆனது தேடவா செஞ்சிருப்பா? பெத்த பொண்ணு இவ்வளவு நேரத்துக்கு மண்டபத்துக்கு வரலையேன்னு பதைக்க வேணாம். அவளுக்கு எப்படி பதைக்கும்? பெரிய பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு மேடம் இங்கிட்ட அங்கிட்ட ஓடி ஓடி வேலையா செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, அம்மாக்கு தான் நான் வரலன்னு தோணல. சித்திக்குமா, அப்பாக்கு, சித்தப்பாக்கு, ஐயோ யாருக்குமே நான் இல்லைன்றது இன்னும் தோணலையா? இதை தேடணும்ல, இல்லை தேட ஆரம்பிச்சிட்டாங்களா? யாரும் என்ன தேடலை போல இருக்கு. ஆமா, வெற்றி நம்மளை தேடுவானா? வெற்றி நம்மளை கண்டிப்பா தேடுவாளா? ஆமா, வெற்றி கண்டிப்பா என்ன தேடுவான். என்னை தேடி கண்டிப்பா வெற்றி வருவான். வெற்றி ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு வெற்றி. இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இங்கேருந்து தப்பிப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா இப்போ நீ என்னை தேடுவேன்னு நினைச்சதும் எனக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சு. தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாத்து வெற்றி, ப்ளீஸ் வெற்றி. டேய், அவளுக்கு மயக்கம் தெரிஞ்சதும் மதிய சாப்பாட்லயும் அதே போல ஒரு மாத்திரை போட்டு கலந்து கொடுத்துரு. அவ எப்பவுமே மயக்கத்திலே இருக்கணும். அவ மட்டும் கண் முடிச்சோம் லப லப லபன்னு பேசி நம்ம கழுத்து அறுத்துறோம். அவ மயக்கத்துல இருந்தாதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. புரியுதா? மறுபடியும் மயக்க மாத்திரையா? நான் மதியம் சாப்பிடவே மாட்டேனே. போங்கடா, பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் மயக்கமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எனக்கு சாப்பாடே வேணும். என்னைய மிரட்டுறான் இவன். நான் இவன் ஆள் வச்சா இவன் என்ன மிரட்டுறான்? ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி கிரிமினல். என்ன மிரட்டுற? நான் என்ன சொல்லணும் அதை நீ செஞ்சு முடிஞ்சா உன் காசு உன் முகத்துல விட்டு எறிவேன். இவன் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த கல்யாணம் நீண்டடும் நினைக்கிறேன். எப்படியும் அந்த சகானா இவன் மிரட்டலுக்கு கண்டிப்பா பயந்துருப்பான். அப்புறம் தங்கச்சி பாசமாச்சேன், தங்கச்சி உயிரோட வரணும்ல, அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்தினதும் இனி மாமா என் கழுத்துல தாலி கட்டுவாங்க. அவங்க தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் அதிபதி. அதுக்கப்புறம் என்ன யார் கேட்க போறான்? இவன் கேட்ட அமௌண்ட் என்ன, அதை விட டபுள் மடங்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இப்போ எனக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் ஏதாவது ரெடி பண்ணுவோம். இல்லைனா இவன் என்ன மிரட்டிடுவான் போல இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இவன் ஏன் கைக்குள்ள இருக்கணும். முதல்ல இவனுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டை ரெடி பண்ணுவோம். என் கல்யாணம் முடிஞ்சதும் மீதி அமௌண்ட்டை அவன் மூஞ்சிலே விட்டறிகிறேன். அப்போ தெரியும் இந்த மாலு யாருன்னு. மாலு, நீயா? கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் நான். ஏமா பக்கத்தில் வந்து கூப்பிட மாட்டியா? தூரமா நின்று எதுக்குமா கத்துறேன்? நானே கொஞ்ச நேரத்தில் மிரண்டுட்டேன். என்னடி எதுக்கு பயப்படுற? ஆமா, எதுக்கு நீ இங்கே தனியாக வந்து நின்றுட்டு இருக்கா? அங்கே எல்லாரும் மண்டபத்தில் இருக்காங்க, நீ என்னன்னா தனியாக வந்து நின்றுட்டு இருக்கா? ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இனிய சகன கத்த தாலியை கட்ட போகிறோம். நீ என்னடா வெளியில் வந்து ஆசுவாசமாக நின்றுட்டு இருக்க? என்ன தாண்டி பண்ணலான்னு இருக்க? இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு எனக்கு பதன்னு இருக்கு. நீ என்னடா கூலா இருக்க? எந்த ஏற்பாடும் பண்ணாமலாம் நான் இவ்வளோ கூலா இருப்பேன்? கவலைப்படாதம்மா, கல்யாண பொண்ணும் மாப்பிளையும் மணமேடைக்கும் போவாங்க, மணவரையிலையும் உட்காருவாங்க, மாலையும் கழுத்துமா 2 பேரும் ஜோடியாவும் இருப்பாங்க. ஆனா
யூனியன் மாமா சகான கழுத்துல தாலி கட்ட மாட்டாங்கம்மா. இன்னும் மனு சொல்றேன். அப்போ ஏதோ பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துல சொதப்பின மாதிரி கல்யாணத்துல சொதப்பிட மாட்டானோ? எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கியா? மச்சான். டேய் மச்சான், மண்டபத்து வெளியில தானே இருக்கேன். நீ அனுப்புற போட்டோவையும் பார்த்தேன். டேய், அந்த மாதிரி இங்க யாருமே இல்லையடா. நான் ஃபுல்லா தேடிட்டேன்டா. என் கண்ணுக்கு யாரும் அந்த மாதிரி தென்படவே இல்லை. ஆமா, நீ மண்டபத்துல ஃபுல்லா பாத்துட்டியா? அம்மா, இந்த மாலை என்ன நினைச்சிட்டீங்க? அன்னைக்கு சொதப்பின மாதிரி இன்னைக்கு சொதப்பலாம். இது வேற மாதிரி. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. மாலு, நீ சொல்றதுலதான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். எல்லாம் கரெக்டா நடக்கணும். என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகத்த நேரம் நெருங்கிடும். எனக்கு அதை நினைக்கும் போது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. எதுக்கு இப்ப உனக்கு பதட்டம்? அதெல்லாம் உனக்கு என்ன பதட்டமா வேணும்? நான் என்ன பண்ணணுமோ எல்லாம் தெளிவா பண்ணிருக்கேமா. மச்சான், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. பேசாத, அமைதியா இரு. ஹலோ, நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சு. முதல்ல சந்தோஷப்படுறது இந்த அம்மாவா தான் இருப்பேன். நீ இப்போதே சந்தோஷமா இருக்கும். நீ கவலைப்படாத. இங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீயே பாருமா. சரி சரி, நம்ம வெளியில இருக்கிறத விட உள்ள போய் இருக்கிறதா நல்லது. கண்கெல்லாம் காட்சி நிறைய இருக்கலாம். உள்ள போய் பார்க்க வேணாம். வா வா, நம்ம உள்ள போவோம். ஆமா மாலு, உள்ள எல்லாரும் நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம வெளியில இருந்தா சந்தேகம் நம்ம பேர்ல வரும். வா வா, நம்மளும் போய் அவங்களோட கூட்டத்தோட கூட்டமா நின்றுடுவோம். வா. கண்டிப்பாமா. சரி, நாங்க போவோம். ஆமா. அம்மா, அஞ்சலி எங்கம்மா? நான் கேட்கணும் நினைச்சேன். அஞ்சலி காலையில இருந்து பார்க்கவே முடியல. அவளா? அவ ரூம்குள்ளேயே இருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நேத்துல இருந்து அவ ஆளே சரியில்லை. ஒரு மாதிரி டல்லா இருக்கா. என்னன்னு கேட்டு பார்த்துட்டேன். உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு கேட்டு பார்த்துட்டேன். எதுக்கும் வாயே திறக்க மாட்டேங்கிறா. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு கேட்கணும். அம்மா, ஒருவேளை அக்காவோட வாழ்க்கையை நினைச்சு தங்கச்சி ஃபீலிங்ல இருக்காளோ? அதான் நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு மேல கொல்ல பாசம். அதான் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் மேடம். சரி சரி, நீங்க வாங்க. கல்யாணம் முடியட்டும், நான் பேசுறேன் அவகிட்ட. வாங்க போலாம். சரி மாலு, போலாம். ஹலோ மச்சான், என்னடா அமைதியா இருக்க? என்ன மச்சி, நீ போன வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். டேய் டேய், போலாமா?